பாசிப்பருப்பை வச்சு ரொம்பவே ஈஸியான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இது கூடவே ஒரு ரஃபாக சாப் பண்ண ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, பெருங்காயத்தூள், 2 கப் தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வானலில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வெடிச்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணது, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது, அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் கீறிட்டு திருப்பி 2ஆக வெட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக வெங்காயத்தை வதக்குனீங்க அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி விட்ட மாதிரி. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது வேக வச்ச பருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 விசிலுக்கு அப்புறம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. விஸ்கரால் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா குழைவாக வெந்திருக்கும். இப்போ இந்த பருப்பு வந்து நான் வானலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு அதிலே 1 கப் அளவுக்கு தண்ணி குக்கர்லேயே ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இது பாசிப்பருப்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கல்லுப்பு தேவைன்னாக்கா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியான சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.